1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் மனைவிகளுக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் கணவருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போ மனைவிகள் எவ்வளோ தன்னை மாற்றிக்கொள்ளணும். கணவருக்கு ஒன்றே ஒன்று தாங்க. கணவரை மாற்றுறதெல்லாம் ஈஸி, பெண்களை மாற்றுறது தான் கஷ்டம். ஆனால் இப்போது கணவரை மாற்றுறதுக்கு தான் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா சபைகளிலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகம், ஆண்கள் கூட்டமே இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்களால் இல்லை, கணவர்களால் இல்லை, மனைவிகள் கூட்டின்னு வர மாட்டுறாங்க. மனைவிகளுடைய பரிசுத்தம் அங்கே இல்லை, குடும்பத்தில் இல்லை. இங்கே நல்ல அந்நிய பாஷை பேசிக்கிட்டு சபையில் அந்நிய பாஷை அப்படி நிரம்புறாங்க. வீட்டில் போனால் பத்திரகாளி மாதிரி ஆடுறாங்க. கணவரை அடிக்கிற மனைவிகள்லாம் இருக்கிறாங்க. கணவர்கள் பயந்துட்டு சபைக்கு வராமல் இருக்கிறாங்க. ஏன் அநேக கணவர்மார்கள் ரட்சிக்கப்படலை? என்னுடைய சாட்சி நான் அடிக்கடிக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர். அவர் சிஎஸ்சி பேக்ரவுண்ட். பாரம்பரிய கிறிஸ்தவராக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர். சபைக்கு போவார், சர்ச்சைக்கு போவார் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் எங்கள் அம்மா இந்து, இயேசுவை மனதார ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எங்கள் அம்மா எங்கள் அப்பாக்காக ஜெபிப்பார்கள், தினந்தோறும் ஜெபிப்பார். அவர் திங்கள் முதல் சனி வரை குடிப்பார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் குடிக்க மாட்டார். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் குடிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறதுக்காக குடிக்க மாட்டார். அப்படி இருந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். ஏன் குடிக்கிறீங்க, எதுக்கு, நீங்களாம் ஒரு கிறிஸ்தவரா? அவரை பற்றி தூஷணமாக பேசினது இல்லை. சாட்சி, நாங்கள் என் பிள்ளைகளாகி நாங்கள் சாட்சி. எங்கள் அம்மா பாக்கியவதி. ஏன் இன்னுமே எங்கள் அம்மா பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதுதான் சாட்சி. ஒரு மனைவியானவள், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்றது. இன்னைக்கு அநேக மனைவிமார்களுக்கு எங்கள் அம்மா ஒரு சாட்சியாக நான் அறிவிக்கிறேன். எந்த விதத்திலும் எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தினதில்லை, சண்டை போட்டதில்லை, தூஷணமாக பேசினதில்லை. நீலாம் ஒரு கிறிஸ்தவன், நீலாம் ஒரு கணவன், வாரம்னா குடிக்கிற, ஒரு நாள் மட்டும் யோகியமாக காட்டுறன்றதெல்லாம் சொல்லலை. இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் கணவர்மார்கள்லாம் இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஜபத்தில் வச்சாங்க, ஆண்டவர் நீர் மாற்றுவீர், ஆண்டவர் ஒருவர் தான் ரட்சிக்க முடியும் என்பதை எங்கள் அம்மா அறிந்திருந்தார்கள். ஆனால்